டிரான்ஸ் இந்தியா மீடியா அண்ட் என்டர்டைன்மெண்ட் பிரைவேட் லிமிடெட் பிரபுதேவா நடிக்கும் ஜாலியோ ஜிம்கானா நவம்பர் 22 முதல். கள்ளக்குறிச்சி விஷசாராய வழக்கு சிபிஐ விசாரணைக்கு மாற்றப்பட்டதை அரசு எதிர்க்கக்கூடாது என்று கூறிய எடப்பாடி பழனிசாமிக்கு திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி காட்டமாக பதிலளித்துள்ளார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கள்ளக்குறிச்சி விஷசாராய வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் சிபிஐ விசாரணைக்கு மாற்றி உத்தரவிட்டதை EPS வரவேற்றிருப்பதை கடுமையாக விமர்சனம் செய்தார். இந்த உத்தரவை எதிர்த்து தமிழக அரசு உச்சநீதிமன்றம் செல்லக்கூடாது என்று EPS மனசாட்சிக்கு விரோதமாக கூறியிருப்பதாக சாடிய RS பாரதி, தனக்கு எதிரான நெடுஞ்சாலைத்துறை ஊழல் வழக்கில் உச்சநீதிமன்றத்தை நாடியவர்கள் EPS என்று கூறினார். நெடுஞ்சாலைத்துறையில் 4800 கோடி ரூபாய் ஊழல் நடைபெற்றதாகத்தான் தொடர்ந்த வழக்கை எதிர்த்து EPS உச்சநீதிமன்றம் சென்றதை சுட்டிக்காட்டிய அவர், தன்னுடைய தனிப்பட்ட வழக்கில் மட்டும் EPS உச்சநீதிமன்றத்தை நாடியது ஏன் என்று வினவினார். அதிமுக ஆட்சியில் நடைபெற்ற தேர்தலின் போது கண்டெய்னர் லாரியில் 570 கோடி ரூபாய் பிடிப்பட்ட விவகாரத்தில் சிபிஐ என்ன விசாரணை நடத்தியது என்றும் கேள்வி எழுப்பிய RS பாரதி, திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீரழிந்து விட்டதாக EPS கூறிய குற்றச்சாட்டையும் திட்டவட்டமாக மறுத்தார். திமுக ஆட்சியில் குற்றங்கள் குறைந்துள்ளன என்று கூறிய அவர், தனிப்பட்ட கொலைகளுக்கும் சட்டம் ஒழுங்கு பிரச்சினைக்கும் தொடர்பில்லை என்று தெரிவித்தார். 2016ஆம் ஆண்டு தமிழ்நாட்டிலே திருப்பூருக்கு அருகில் தேர்தல் நேரத்தில் 570 கோடி ரூபாய் கண்டெய்னர் லாரியிலே பிடிபட்டது. அப்பொழுது அதிமுக தான் ஆட்சியில் இருந்தது. மறைந்த அம்மையார் ஜெயலலிதா ஆட்சியில் இருந்தார்கள். அந்த 570 கோடி ரூபாய் கட்டுக்கட்டான நோட்டுகள் தேர்தல் அதிகாரிகள் கைப்பற்றி கண்டெய்னர் லாரியிலே வந்தது. அது எங்கிருந்து வந்தது? கோவை மாவட்டத்திலே இருந்து திருப்பூரிலே நடு ரோட்டிலே கைப்பற்றுகிறார்கள். 570 கோடி, ரூபாய் 2 ரூபாய் இல்லை, 570 கோடி. இது சம்பந்தமாக சென்னை உயர்நீதிமன்றத்திலே வழக்கு தொடர்ந்தோம். திராவிட முன்னேற்ற சார்பில் அந்த வழக்கில் சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என்று 2017-18 உத்தரவு போடப்பட்டது. இன்றைக்கு 2024 இருக்கிறோம். உங்களை எல்லாம் நான் கேட்கிறேன், சிபிஐ இதுவரையில் அந்த வழக்கை பற்றி ஏதேனும் வழக்கை துவக்கி இருக்கிறதா, விசாரணை நடத்தி இருக்கிறதா என்பதை அவர்கள் கூர்ந்து நீங்கள் தான் சம்மந்தப்பட்டவர்களையும் கேட்டு நாட்டு மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும். ஏனென்றால் சிபிஐ எப்படிப்பட்ட விசாரணை செய்யும் என்பதற்கு இதைவிட எதிர்காட்டு தேவையில்லை.